தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் கனிமொழிக்கு புதிய பதவி. திமுகவில் கனிமொழிக்கு புதிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய 3வது மனைவியுடைய மகள் ஆவார். தற்பொழுது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திமுக மக்களவை குழு தலைவராகவும் உள்ளார். திமுக பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் உள்ளார். மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு கட்சியை கைப்பற்ற திட்டமிட்டு வருகிறார். அதற்காக காய் நகர்த்தி வருகிறார். தனக்கென்று ஒரு அரசியல் செல்வாக்குள்ள நண்பர்கள் வட்டாரத்தை உருவாக்கி, ஆதரவு வட்டாரத்தை உருவாக்கி காய் நகர்த்தி வருகிறார். தற்பொழுது உதயநிதியும் மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு கட்சியை கைப்பற்ற திட்டமிட்டு வருகிறார். ஆனால் மு.க.ஸ்டாலின் உதயநிதியை முன்னிறுத்துகிறார். தற்பொழுது தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். இது கனிமொழிக்கு அதிருப்தியை தந்துள்ளது. கனிமொழி அதிருப்தியை போக்குவதற்காக திமுக செயல் தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக பொதுச் செயலாளர் பதவி காலியாகும் போது அந்த பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. திமுக செயல் தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட உள்ளார். திமுகவில் கனிமொழிக்கு புதிய பதவி வழங்கப்படுகிறது.